மதுவிலக்கு கொள்கை என்பதை இன்னைக்கு மாற்றி அதை மது பிரியர்களாக மக்களை உருமாற்றியதில் திமுகவுக்கும் அதிமுக ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. முதல்ல துவக்கி வச்சவரு கருணாநிதி தான், திமுக தான். இப்ப இவங்கெல்லாம் இவ்வளவும் பண்ணிட்டு சட்டமன்றத்துல நேற்று ரொம்ப யோகியர்கள் மாதிரி பேசுறத பார்க்கும்போது நமக்கு சிரிக்கதான் தோணுது. ஏன் மதுக்கடையை மூடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இம்ப்ராக்டிகல்ங்க. இந்தியாவிலேயே மது விலக்கு இருப்பதாக நான் நினைக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். ஏதோ காந்தி பிறந்த ஊருன்றதால அங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆன் பேப்பர். எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயம் ரொம்ப ஃப்ரீயா நடந்துட்டு தாங்க இருக்கு. டாஸ்மாக் கடைகள்ல கண்ட்ரோல் பண்ணோம், யூசேஜ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணோம். முதல் நாள் போட்ட உத்தரவு என்ன? 717 கடைகளை அவர் 2 வாரத்துக்குள்ள மூடணும்னாரு. கல்வி நிறுவனங்கள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, வழிபாட்டு தலங்கள், அனைத்து மத வழிபாட்டு தலங்கள். திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி கோவிலுக்கு பக்கத்துல, பள்ளி கல்லூரிகள் பக்கத்துல மதுபான கடைகளே இல்ல, அது என்ன அதை க்ளோஸ் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. விஜய்க்கு தெரியாது, ஓகே, புதுசா வந்தாரு. மது விலக்கில் அங்க ஒரு அதிகாரியை கையெழுத்து போடுறாருல, 2 வாரத்துக்குள்ள இதெல்லாம் மூடணும். அதுல பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்கள்லாம் பக்கத்துல அருகில இருக்கிற கடைகளுக்கு மாற்றப்படணும், பணியமர்த்தணும் சொல்றாருல. அந்த அதிகாரியை விட இந்த 200 ரூபாய் ஊப்பிகள் ஒன்னும் அறிவாளிகள் இல்ல. பல பெண்களுடைய கம்ப்ளைண்டே என்னன்னா, அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு முன்னாலே போட்டுட்டு வந்துடுறாங்க, படுத்துட்டு கிடக்குறாங்க, வேலைக்கு போறது இல்ல. இதுதான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட். அதனால மாலையில 6 to 9 தான் அது ஓப்பன் ஆகணும். அதுக்கு போதுங்க. அது ஒன்றும் எசென்சியல் கமோடிட்டி இல்லை. அதே போல 5 days வீக், சாட்டர்டே சண்டே மூடணும். இப்படி பல வழிகள்ல அதனுடைய பயன்பாட்டை கம்மி பண்ணா போதும். மதுவிலக்கு இம்பிராக்டிகல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற புதிய அரசு லஞ்சம் லாவண்யத்தை ஒழிப்போன்று சொல்ற அரசு உடனடியாக எஃப்ஐஆர் போடுவதற்கு, நேரு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அதை அனுமதிக்கணும். அதை தடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இருந்த ஆட்சியாளர்கள். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய ஆட்சியில அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அடுத்து அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஆவல் பொதுமக்கள் எல்லார் மத்தியிலுமே எழுந்துட்டே வரதை பாக்குறோம். குறிப்பா மதுபானம் அப்படின்னு வரும்போது அவர் மேனிஃபெஸ்டோல கூட வெளிப்படையாக அது சார்ந்த சீர்திருத்தங்களை கூட சொல்லல. அப்ப கூட விமர்சனங்கள் முன் வச்சாங்க, மதுக்கடைகளை மூடுவேன்னு விஜய் சொல்லுவாரா அப்படின்னு எல்லாம். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பு எல்லாராலையும் பாராட்டப்படுது. என்னன்னா 21 வயதுக்கு உட்பட்ட யாருக்குமே மதுபான கடைகள்ல மது கொடுக்க கூடாதுங்கிற முக்கியமான அறிவிப்பு. சோ நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த மதுபான கடைகள் குறித்த இந்த சீர்திருத்தங்கள் எப்படி தமிழ்நாட்டுல வரவேற்கப்படுது? அதாவது விஜய் அவர்களுடைய கோர் ஓட் பேங்க் விமன் அண்ட் யூத் தாங்க. விமனுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனை, அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமானதுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த குடிதான், மதுபானங்கள் தான். மதுபான விற்பனை, மதுபான கடைகள், இரவு நேரம் கூட நள்ளிரவிலும் சரளமாக எந்த தடையும் இல்லாம கிடைச்சது. இதுதாங்க மெயின். அதனால அவர் வந்த உடனே அந்த இதெல்லாம் எடுக்கிறாரு. முதல்ல இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது 1967 காங்கிரஸ் கட்சி திமுகவால் அறிஞர் அண்ணா அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டது. அண்ணா அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். 69 வரையில அவர் அண்ணா தான் இருந்தார். நோய்வாய்ப்பட்டு அப்புறம் மறைந்துட்டார். அது வரையில தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தான் இருந்ததுங்க. அதாவது மதுவிலக்கு கொள்கை அமுலில் இருந்தது. ஆனால் 69க்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் முதல்வரான பிறகு ஷார்ட் சைட்டடா நீண்ட காலமா தமிழ்நாட்டுல இருந்த அந்த மதுவிலக்கு கொள்கையை மாத்திட்டு மதுபான கடைகள், சாராயம், கல்லு இதெல்லாம் ஆரம்பிச்சாருங்க. அதனால ஒரு 2 ஜெனரேஷன் இது மதுனா என்னன்னே தெரியாம இருந்தது. அல்லது தேவைப்படுபவர்கள் பாண்டிச்சேரிக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க. அது டெய்லி போக முடியாது இல்ல, காலையில சாயந்தரம்லாம் போக முடியாதுல்ல, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா
இது நமக்கு இப்ப வீட்டு பக்கத்திலேயே கிடைக்குதுன்னு ஆரம்பிச்ச உடனே புதிய தலைமுறைகள்லாம் குடிகாரர்களாக மாறிட்டார்கள். இளைஞர்கள், மாணவர்கள், சிறுவயது பிள்ளைகள்லாம் ஆச்சுங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா அதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. அதாவது இந்த மதுபான விற்பனை தனியாருக்கு ஏலம் விட்டு தனியார் சம்பாதிக்கிறாங்களே, அதை ஏன் அரசாங்கம் இதுவா பண்ணக்கூடாதுன்னு தான் டாஸ்மாக்ன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஆக்சுவலா கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி தான், கார்பரேஷன் தான் டாஸ்மாக உருவாக்குனாருங்க. இப்ப அது பாத்தீங்கன்னா திரும்ப திமுக ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் செந்தில் பாலாஜி அதுல பயங்கரமா கொள்ளடிச்சாருங்க. ஆட்சிக்கு வந்த புதுசுல நிதியமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஒரு விஷயத்த சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 40,000 கோடி வருது வருமானம் டாஸ்மாக் மூலம் வருஷத்துக்கு அரசுக்கு. ஆனா இன்னொரு 40,000 கோடி யார் பாக்கெட்டுக்கு போறதுன்னு தெரியல. அப்ப அதுல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து அரசிற்கு வர வேண்டிய பணம், எம்ஜிஆர் எதுக்காக இதை உருவாக்குனாரோ அதையே தலைகீழாக்கிட்டார் செந்தில் பாலாஜி. ரூபாய், அதான் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்க வாங்குறவங்க கிட்ட வாங்கின பணம் மாறாக அக்கௌண்ட்லயே வராம ஃபேக்டரியில இருந்து டைரக்டா டாஸ்மாக் கடைக்கு போயிடும், குடவுனுக்கு வராது. குடவுன்ல வந்தா தானே இவ்வளவு இது இருக்குது, இவ்வளவு சரக்கு இருக்குது, இது இந்த கடைக்கு போயிருக்குன்னு வரும். இந்த பைபாஸ் பண்ணி நேரா ஃபேக்டரியில இருந்தே, அததான் நம்ம குறிஞ்சியில உதயநிதி கூட மனசாட்சி மாதிரி இருக்கிற அந்த தம்பின்ற ரித்தீஷ்ன்ற தம்பி விசாகன் போன்ற சிஎம்டிக்கெல்லாம் போன் பண்ணி இந்த கம்பெனில இருந்து இத்தனை லோடு வாங்க. ஏன்னா அவர் சிஎம்டி டாஸ்மாக்கு மேல ஒரு சிஎம்டி அங்க உட்காந்துட்டு இருந்தாரு உதயநிதி கூட. இப்ப இவங்கெல்லாம் இவ்வளவும் பண்ணிட்டு சட்டமன்றத்துல நேத்து ரொம்ப யோகியர்கள் மாதிரி பேசுறத பார்க்கும்போது நமக்கு சிரிக்கதான் தோணுது. சோ மதுவிலக்கு கொள்கை என்பதை இன்னைக்கு மாற்றி அதை மது பிரியர்களாக மக்களை உருமாற்றியதில் திமுகவுக்கும் அதிமுக ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. முதல்ல துவக்கி வச்சவரு கருணாநிதி தான், திமுக தான். சரி, இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கையை ஏன் மதுக்கடையை மூடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இம்ப்ராக்டிகல்ங்க. நீங்க மதுக்கடைகளை இன்னைக்கு மூடிட்டு மதுவிலக்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க, ஆந்திராவுக்கு போயிடுவாங்க, எல்லையோரத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லா மாநிலத்துல இருக்கு. குறிப்பாக இந்தியாவிலேயே மது விலக்கு இருப்பதாக நான் நினைக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். ஏதோ காந்தி பிறந்த ஊருன்றதால அங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆன் பேப்பர். நான் பல முறை குஜராத்துக்கு போயிருக்கேன், அகமதாபாத் போயிருக்கேன், பல டவுன் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயம் ரொம்ப ஃப்ரீயா நடந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ பிராக்டிகலி யூ கான்ட் கண்ட்ரோல், யூ கான்ட் ஸ்டாப் பீப்புள் ட்ரிங்கிங் லிக்கர். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் இப்ப விஜய் செய்ய ஆரம்பிச்சாங்க. விஜய் அவர்கள் இந்த அது சௌமியா அன்புமணி சொன்னதை சொல்லாதீங்க. அதாவதுங்க சாத்தியம் என்னன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதனுடைய பயன்பாட்டை இத்தனை வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், வாரத்துல இவ்வளவுதான் ஒருத்தர் கிடைக்கும். சகட்டு மணிக்கு இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சி இருந்து பாருங்க, ராத்திரி 2 மணிக்கு கிடைக்கும், அதாவது உங்களுக்கு மத்தியானம் கிடைக்கும், எந்த நேரத்துக்கு கிடைக்கும், கொஞ்சம் அதிகமா காசு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஈவன் அரசாங்கம் மதுக்கடைகளை மூடணும்னு உத்தரவு போட்ட நாள்ல கூட உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொவைடட் யூ ஷுட் பே மோர் எக்ஸ்ட்ரா. அப்ப அப்படி டாஸ்மாக் கடைகள்ல கண்ட்ரோல் பண்ணோம், யூசேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். முதல் நாள் போட்ட உத்தரவு என்ன, 717 கடைகளை அவர் 2 வாரத்துக்குள்ள மூடணும்னாரு. கல்வி நிறுவனங்கள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, வழிபாட்டு தலங்கள், அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், இதெல்லாம் நிறைய சம்பாதிக்கிற இடங்க. இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏலம் போற இடங்கள். ஆனா இந்த கடைகள் எல்லாம் வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, மூடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார். அது இத பார்த்தா திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி கோவிலுக்கு பக்கத்துல, பள்ளி கல்லூரிகள் பக்கத்துல மதுபான கடைகளே இல்ல, அது என்ன அதை க்ளோஸ் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் தெரிந்த ஏகாம்பரங்கள். அப்ப அந்த மது விலக்கு கொள்கையில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு விஜய்க்கு தெரியாது, ஓகே புதுசா வந்தாரு, மது விலக்குல அங்க ஒரு அதிகாரியை கையெழுத்து போடுறாருல,
2 வாரத்துக்குள்ள இதெல்லாம் மூடணும். அதுல பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்கள்லாம் பக்கத்துல அருகில இருக்கிற கடைகளுக்கு மாற்றப்படணும், பணியமர்த்தணும் சொல்றாருல. அந்த அதிகாரியை விட இந்த 200 ரூபாய் ஊப்பிகள் ஒன்னும் அறிவாளிகள் இல்ல. அப்படின்னா இவங்க சொல்றதுன்னா ஏற்கனவே மூடினா உத்தரவு போட்டிருப்பாங்க, அது மூடி இருக்க மாட்டாங்க. அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால அரசு அதிகாரிகள் உத்தரவு போடுறாங்க, அவங்க எல்லாம் அடிமுட்டாளுங்களா? எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆக சரியான திசையில் விஜய் வந்து பயணிக்கிறாரு. நான் இன்னொன்னு சொன்னேன், அதாவது முதல்ல ஒரு காணொலியில இந்த வயசை வந்து கரெக்டா பார்த்து கொடுக்கணும்ன்றது மட்டும் இல்ல, நேரத்தை குறைக்கணும். இப்ப வந்து மாலை 6 to 9ன்னு வச்சுக்கினா போதும், அதுக்கு மேல வந்து தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா மத்தியானத்துல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. பல பெண்களுடைய கம்ப்ளைண்டே என்னன்னா, அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே போட்டுட்டு வந்துடுறாங்க, வந்து படுத்துட்டு கிடக்குறாங்க, வேலைக்கு போறது இல்ல. இதுதான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட். அதனால மாலையில 6 to 9 தான் அது ஓப்பன் ஆகணும். அது போதுங்க. அது ஒன்றும் எசென்சியல் கமோடிட்டி இல்ல. 24x7 இது என்ன பார்மசியா? ராத்திரி பூரா திறந்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல திறந்தா போதும். அதே போல 5 days வீக், சாட்டர்டே சண்டே மூடணும். இப்படி பல வழிகள்ல அதனுடைய பயன்பாட்டை கம்மி பண்ணா போதும். மதுவிலக்கு இம்பிராக்டிகல் பண்ணவே முடியாது. உங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் மது விற்பனை நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அதே போல இப்ப இன்னைக்கு அரசு இதை தொழிலை செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. அரசாங்கம் எதை செய்யணும்? மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு நன்மை கொடுக்கறது. காசு வர்ற எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யலாம்னா பல தொழில்கள் இருக்கு காசு வர்றது. லாட்ரி ஏன் தடை பண்ணாங்க? லாட்ரி கூட நடத்திட்டு இருந்தாங்களே தமிழ்நாடு அரசு, பரிசு சீட்டு ஏன் தடை பண்ணாங்க? சோ இது போல மக்களுக்கான நலன் திட்டங்கள், மக்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கான தேவைகள், இதைத்தான் அரசாங்கம் செய்யணும். டாஸ்மாக் நடத்துறது, பார் நடத்துறது, டான்ஸ் பார் நடத்துறது, இதெல்லாம் அரசாங்கத்தின் வேலை இல்லைங்க. அது தனியார் நடத்திட்டு போறோம், ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல. அதுல பங்கு கொள்ளுங்க, இல்ல அதுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்கணும்னா இவ்வளவு பணத்தை கொடுக்கணும்னு அரசாங்கம் வாங்கிக்கலாம், ரெவென்யூ அதுலயும் ஜெனரேட் பண்ணலாம். அதனால என்ன கேட்டா இப்ப வந்து நேரத்தை குறைக்கணும், வாரத்துல 5 நாள் தான் சொல்லணும். அதே போல இத தனியார் கிட்ட விட்டுறணுங்க. இது அரசாங்கம் இதை வந்து ஒரு பெரிய தொழிலா செஞ்சிட்டு இருக்க கூடாது. அது செய்யறதோட்டு தானே இப்ப விசாகனுக்கு வந்து ரித்தீஷ் தம்பி கட்டளை இடுறாரு. தனியார் கிட்ட போய் இப்படி கட்டளை இட முடியாது இல்லையா? அதனால வந்துங்க இதுல பெரும் ஊழல் முறைகேடு நடந்திருக்குதுங்க, சமூகமும் சீரழிஞ்சிருக்குங்க. அதனால வந்து இது ஒரு நல்ல முயற்சியா தான் நான் பாக்குறேன். அவர் நல்லா தான் துவங்கி இருக்காருங்க. இந்த ஊழல் முறைகேடுன்னு வரும்போது அடுத்தடுத்து அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்து, அந்த எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விஜய் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது எந்த கட்டத்துல இருக்கு? கண்டிப்பா வந்து நான் அந்த அரசாங்கத்தை பத்தி எனக்கு தகவல் தெரியாது. we are not inside the government or not even inside the party, ruling party. ஆனா இதெல்லாம் செய்துதானே ஆகணும். ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தவரு ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு ஓடி இருக்காங்களா? அவங்களெல்லாம் பிடிக்க வேணாமா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர்லாம் ஒரு பதவிக்கு வந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கினதா வந்து ஒரு குற்றச்சாட்டு புகார் வந்து, அது வந்து இடி ஏதோ ஒரு விசாரணையில போய் ரெய்டு பண்ணும்போது அங்க கிடைச்ச தகவல் வச்சு ஒரு பெரிய ஆவணங்கள்லாம் கொடுத்தா அவர் மேல FIR போடுங்கன்னு 1 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் கொடுத்தாங்க. ரெண்டுமே இது மாநில அரசு, இடின்றது மத்திய அரசு. குற்றங்களை பத்தி அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அந்த FIR போடவே இல்லை. மாறாக கோர்ட்டுக்கு போனாங்க. அதிமுக இன்பதுரை என்ற வழக்கறிஞர் பிரிவு தலைவர், இப்ப MP கூட இருக்காரு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஹஸ் டைரக்டட், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்க, FIR போடுங்க, இருக்கிற ஆவணமே போதுன்னு. ஆனா இதுவரையில அவங்க போடல. அட்லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் விஜய் அரசு வந்து, தாவேக அரசு வந்து முதல் வேலையா இந்த மாதிரி வந்து ஊழல் பேர் வழிகளை, ஊழல் அமைச்சர்களை, ஊழல் பிரமுகர்களை காப்பாற்றிட்டு வந்தது இல்லையா திமுக சர்க்கார்?
அதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அதாவது சட்டப்படி என்ன நடக்கணும், பழி வாங்குதலே வேண்டாம். அரசியல் பழி வாங்குதல் அது இதெல்லாம் வேணாம். ஆனா அரசாங்கம் இவங்க கையில இருந்தா இவங்க வந்து எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க. 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அப்பாவி இளைஞர்கள் கிட்ட 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டுக்கு வாங்கினாங்களே, அதை வந்து என்கொயர் பண்ண வேணாமா? அப்போ காவல்துறைக்கு வந்து இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல வந்து எஃப்ஐஆர் போட வைக்கணும். லெட் தம் கோ டு த கோர்ட். எஃப்ஐஆர் போட்டாலே உடனே தண்டனை கொடுத்துட போறது இல்ல, கோர்ட்ல போய் அதெல்லாம் சப்மிட் பண்ணோம் இல்லையா? ஆனா அந்த ப்ராசஸ்க்கே ஊழல்னு சொன்னதையே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி 1 வருஷமா இழுத்து இருக்காங்க. இதே சாதாரண ஆட்கள் வேற கட்சியா இருந்தா இந்நேரம் ரெய்ட் பண்ணி வீட்டுக்கு போட்டிருப்பாங்க. இதுல மோடி அரசின் பங்கும் உதவியும் இருக்குங்க. அவங்க பங்கு இல்லாம திமுக அமைச்சர்கள் இவ்வளவு நாள் தப்பிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ரெண்டும் இருக்கு. அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கிற புதிய அரசு லஞ்சம் லாவண்யத்தை ஒழிப்போன்று சொல்ற அரசு உடனடியாக எஃப்ஐஆர் போடுவதற்கு நேரு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அதை அனுமதிக்கணும். அதை தடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இருந்த ஆட்சியாளர்கள். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். லெட் இட் கோ டு இட்ஸ் லாஜிக்கல் கன்க்ளூஷன். நம்ம ஒண்ணு இதுல தலையிட வேணாம், நீதி பரிபாலனத்துல இல்ல போலீஸ் அதிகாரத்துல. ஆனா கைய கட்டியும் வைக்க கூடாது இல்ல, கையெல்லாம் அவுத்து விட்டுருங்க, ஃப்ரீயா இருக்கட்டும் போலீஸ். அதான் என்னுடைய வேண்டுகோள். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல கோட் சூட் போட்டிருக்கிறதே வந்து நீதிக்கான அடையாளம், நீதியை கொடுக்க போறேன் அப்படிங்கறதான் மென்ஷன் பண்ணுது. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி சட்டப்படி பண்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல. அவரு எதுக்கு அதை போட்டான்னு தெரியல. உங்களுடைய டீ கோட் இருக்கு பாருங்க, ட்ரெஸ் டீ கோட், இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒண்ணும் புரியல. நீதிக்காக எல்லாம் இல்ல, அது அவருக்கு பொருத்தமா இருக்கு. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தழைய வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்புறம் பெரிய துண்டை போட்டுக்கின்னு அது தரைய தூத்து வாரிக்கிட்டு வர்ற அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு எண்டு கட்டி இருக்காரு. இளம் தலைமுறை ஆட்சிக்கு வந்திருக்கு, அரசியலுக்கு வந்திருக்குது. அதனால பேண்ட் ஷர்ட் கோட் எல்லாம் போடுறாரு. அப்கோர்ஸ் நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு இது எவ்வளவு பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. வெஸ்டர்ன்ல கோட் போடுறான்னா அது அவன் கிளைமேட், அவன் வெதர் அப்படி. பட் நம்ம ஊர்ல வந்து பனியன் போடுறதுக்கே கஷ்டமா இருக்குது, அவ்வளவு ஹாட் சம்மர். நான் இன்னொரு பேட்டியில கூட சொன்னேன், ஹாட்டர் ஹாட்டஸ்ட் 3 சீசன் தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால நமக்கு வேற வின்டர் அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்கு இந்த உடை எவ்வளவு நாளைக்கு, அப்கோர்ஸ் அவர் ஏசிலே தான் இருக்க போறாரு, ஏசி காரு ஏசி ரூமு அவரு. ஆனாலும் இது வந்து அவர் ஒரு பாணி எம்ஜிஆர் வச்சார் தெரியுங்களா? எம்ஜிஆர் முதல்வர் ஆயிட்டு கூலிங் கிளாஸ் குல்லா வச்சுட்டா எம்ஜிஆர்ன்ற மாதிரி இவர் தனக்கென ஒரு அடையாளத்தை, அவர் மஞ்சள் துண்டு போட்டாரு, யாருங்க கலைஞர் வந்து ஒரு மஞ்சள் துண்டை போட்டாரு. அது போல இவர் தன்னை வந்து ஒரு ஒரு புதிய ஒரு சித்தரிப்புக்கான ஒரு ட்ரெஸ் அவங்க இஷ்டங்க, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். இதுல பண்பாடும் இல்ல, கலாச்சாரமும் இல்ல, புரியுதுங்களா? தமிழர் பண்பாடு இல்லைன்னு சில திமுகவினர் கூறுறாங்க. ஆமா, தமிழர் பண்பாடு தான் உதயநிதி வந்துட்டு இருக்காரு சட்டசபைக்கு, துணை முதல்வரா கூட அவர் வந்து இப்படியேதான் வந்துட்டு இருக்காரு, டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு. அதனால இதெல்லாம் அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் டேஸ்ட்டுங்க.